பிராத்மிக்கில் பாட்டிய புஸ்தக் அப்படின்றதுல பாக் 3, அதில் கத்திய அப்படின்றத பார்க்க போகிறோம். கத்தியனா ப்ரோஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாகம் 3ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் மொத்தம் நமக்கு எத்தனை இருக்குன்னா 7 பார்ட் இருக்குது. 1 பேஷேவர், 2வது விட்டாமின், 3rd கன்னியாகுமரி, 4th ஹமாரா ஸ்கூல், 5th பால்த்து ஜான்வர், 6th சலோ பாசா சலே, 7th மகாத்மா காந்திஜி. ஸோ இந்த 7 லெசன்ஸ் இருக்குது. இதுதான் இந்த ப்ரோஸில் நம்ம கவர் பண்ண வேண்டியது. இதில் ஃபஸ்ட் லெசன் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ பேஷேவர்னால் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரொஃபஷனாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன், ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் இருக்குது. டாக்டர், லாயர், ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு பேஷேவர்ன்ற இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒர்க் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷேவர்னால் ஒர்க் மேன், தொழிலாளி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நம்ம லெசன் உள்ளார போகலாம். இப்போது ஹமே 3 चीज़ों की ज़रूरत है. நமக்கு 3 விதமான பொருட்கள் தேவைப்படுகிறது. அது என்னென்னா ஜருரத்னா தேவை, ஹமேனா நமக்கு, தீன்னா 3, சீஸோனா பொருட்கள். ஸோ நமக்கு 3 விதமான பொருட்கள் தேவைப்படுதான். அது என்னென்னா ரோட்டி, அதாவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, கப்படா ட்ரெஸ்ஸு, और மக்கான், அப்புறம் வீடு. ஸோ இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அன்னாஸ், தர்காரி, ஆதி. அனாஸ்னால் வந்துட்டு தானிய வகைகள், தர்காரினா வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறது, ஆதினா போன்றவை. ஸோ இதெல்லாம் காணேக்கி சீஸே, காணேக்கினா சாப்பிடக்கூடிய, சீஸேனா பொருட்கள். ஹமே கிசான் தேத்தேன். இதெல்லாம் யாருக்கு நமக்கு யார் இதெல்லாம் தரா? கிசான் தராரு. தேத்தேன்னா தர்றது, யார் தராங்கன்னா கிசான். கிசான்னா யாருங்க? விவசாயி அப்படின்னு சொல்கிறது, ஃபார்மர். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கிசான் காவோமே ரகத்தே ஹேன். கிசான் எங்கே இருக்கார்? गाँवों में रखते हैं. गाँव ना विलेज. ஸோ गाँवों में रखते हैं. கிசான் ஃபார்மர் வந்து வில்லேஜில் வாழ்ந்துட்டுருக்காங்க. வே பெஹலே, அவர் ஃபஸ்ட்டு கேத் ஜோத்தே ஹேன். அவர் என்ன பண்ணுவார்? கேத்னா வயல், ஜோதுனா உழுதல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த வயலை வந்துட்டு உழுவாங்க. அதுக்கப்புறம் பீஜ்னா விதை. ஸோ இந்த விதை போத்தே ஹேன் அப்படின்னா விதைப்பாங்க. அவர் பானி சீஸ்தே ஹேன் அப்படின்னா தண்ணி பாய்ச்சுவாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? தண்ணி பாய்ச்சுவாங்க. ஏன்னா நம்ம வயல் வந்துட்டு ஒரு விதை விதைக்கிறோன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த நிலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த நிலத்தை பார்த்துட்டு அதை போயிட்டு உழணும். அந்த உழுதுட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் விதை விதித்து தண்ணி தெளித்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க அந்த ஃபார்மர். பாதுக்கோ, அதுக்கப்புறம் ஃபசல் காட்டே, அதுக்கப்புறம் விளைச்சல் வந்துட்டு விளைவிக்கிறாங்க. சரி, நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கிது. அனாஜ்கோ காடியோம் மேல் லாதுக்கர் பாசார் மே பேச்தே ஹேன். அதாவது அனாஜ்னா தானியம். ஸோ தானியங்கள் எல்லாமே வண்டியில், லாதுக்கர்னா சுமந்து கொண்டு, பாசார் மே கடையில் பேச்தே விற்கிறாங்க. வஹா சே ஹம் அனாஸ் கரிதத்தே ஹேன். அங்கேருந்து தான் நம்ம எல்லா விதமான தானியங்களையும் நம்ம வாங்குகிறோம். ஸோ டைரெக்டாக நம்ம கிசான் கிட்டேருந்து வாங்குறது கிடையாது, கடையிலேருந்து வாங்குகிறோம். ஸோ கிசான் தர்காரியாம் பி பைதா கர்த்தே ஹேன். அந்த விவசாயி ஃபார்மர் வந்துட்டு தர்காரியானா என்னதுங்க? வெஜிடபிள்ஸையும் பைதா கர்த்தேன்னா விளைவிக்கிறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்ற அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் பேராகிராஃப்கான மீனிங். இது எல்லாமே ப்ரோஸ்ன்றதுனால அப்படி தான் இருக்கும், ஸ்டோரி கிடையாது இது. அடுத்து செகண்ட் பேராகிராஃப் நம்ம பார்க்கலாம். மக்கான் பனானே வாலே கோ ராஜ் கஹ்தே ஹேன். அதாவது மக்கான் பனானே வாலே கோ ராஜ் கஹ்தே ஹேன்னா, மக்கான்னா வீடுங்க. ஸோ வீடு கட்டுறவங்களை, வீடு செய்கிறவங்களை யாருன்னு சொல்லுவோம்? ராஜ், கொத்தனாருன்னு சொல்லுவோம். சரிங்களா? கொத்தனார் என்று அழைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ராஜ் ईंट और सीमेंट से मकान बनाते हैं. எதால் வீடு கட்டுவாங்க? ஈண்ட்னா செங்கல், செங்கலாலையும் வீடு கட்டுறாங்க. படை லடுக்கி கி லக்கடி, படை லக்கடி கி சீஸே பனாத்தே ஹேன். அதாவது படைனா ஆச்சாரி, ஸோ லக்கடினா மரம், மரத்தால் பொருட்கள்லாம் செய்வாங்களாம். வே ஹமாரே லியே மேஸ், அவங்க நமக்காக, மேஸ்னா மேசை, குர்சினா வந்துட்டு நாற்காலி, அலமாரி, கிவாட் ஆதி பி பனா கர் தேத்தே ஹேன். அலமாரி, கதவு எல்லாமே வந்துட்டு நமக்கு செஞ்சு தருவாருங்களாம். मकान बनाने में राज और बड़ी हमारी मदद करते हैं. இது ஒரு क्वेश्चन கூட கேட்பாங்க. மக்கான் बनाने में क्या क्या हमारे मदद करते हैं அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்பாங்க. ஸோ வீடு கட்டுறவங்க நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ராஜ் அவர் கொத்தனார்.
கொத்தனார் ராஜு और படி படினா ஆச்சாரி. ஸோ இவங்க 2 பேர் நமக்கு हमारी मदद करते हैं ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் பேராகிராஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேராகிராஃப் இருக்குது. हमें पहनने के लिए कपड़े चाहिए. நாம் அணிவதற்காக துணிகள் வேணும். நம்ம அணியதுக்காக தான் துணி வேணும். ஸோ ஏ கப்படே கஹா से आते हैं. இந்த துணிகள் எங்கேருந்து கிடைக்கின்றன? पहले ஃபஸ்ட்டெல்லாம் किसान खेतों में கப்பாஸ் பைதா करते हैं. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ் வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு வயலில் கப்பாஸ் பருத்தி மூலியமா, கேத்துனா வயல், ஸோ பருத்தி மூலியமா நமக்கு வந்துட்டு விளைவிக்கிறாங்க, அதாவது உற்பத்தி பண்ணுறாங்க. வே கப்பாஸ், ஸோ அந்த மாதிரியான பருத்திகள்லேருந்து ரூயினா வந்துட்டு பஞ்சு, பருத்திலேருந்து பஞ்சு, ரூயிசே தாகா, பஞ்சிலேருந்து நூல், और धागे से कपड़ा बनाते हैं. நூல்லேருந்து கப்படா துணிகள் தயாரிக்கிறாங்க. கப்படே பொன்னே வாலேக்கோ ஜுலாஹே कहते हैं. ஸோ துணி செய்கிறவங்கள, துணி நெய்கிறவங்கள ஜுலாஹா நெசவாலின்னு சொல்கிறாங்க. ஏ கர்கோம் பர் கப்படா புன்தே हैं. கர்கோனா கைத்தறியில் நம்ம வந்துட்டு துணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நெய்யறாங்க அப்படின்னு அர்த்தம். ரோட்டி, ரோட்டினா ரொட்டி, சாரி உணவு. கப்படா இந்த இடத்துல ட்ரெஸ்ஸு, और மக்கான் வீடு, அதாவது கட்டிடம், வீடு இந்த மாதிரி சொல்லுவோம். கே அலாவா இதை தவிர்த்து ஹமே பர்த்தன் ஒரு ஆபூஷன் பி சாயே, இதை தவிர்த்தும் நமக்கு என்னென்ன தேவைப்படுது? பர்த்தன்னா வந்துட்டு பாத்திரம், ஆபூஷன்னா வந்து நகை. ஸோ இதெல்லாம் தேவை, வேணும். ஆபூஷன் பனனே வாலேக்கோ சோனார் कहते हैं. ஆபூஷனா நகை செய்கிறவங்கள சோனார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சோனார்னா பொற்கொள்ளர் அப்படின்னு அர்த்தம். சோனார் சோனேசே, பொற்கொள்ளர் வந்துட்டு தங்கத்தால், கங்கன் சாரி வளையல், கங்கன்னா வளையல், ஜஞ்சீர்னா சங்கிலி, அங்குட்டினா மோதிரம், ஆதி அதெல்லாம் பனாத்தேஹே செய்கிறாங்களாம், போன்றவை செய்கிறாங்க. ஏ சாந்திசே தாலி, இவங்க சாந்தினா வெள்ளி, வெள்ளியிலேருந்து தாலினா தட்டும், கிளாஸும் ஆதி பனாத்தேஹே இதையும் செய்கிறாங்களாம். இது எல்லாமே செய்கிறாங்க. லோஹார் பி ஹமாரே காம் கே ஹே. லோஹார்னா யார்? இரும்பு வேலை செய்கிறவங்க. ஸோ அவங்களும் நம்மளுடைய வேலைக்கு வேலை பண்ணுறாங்க, நமக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க. என்னென்னா லோஹார் லோகே கே சாமான் பனாத்தே ஹே, இரும்பு சாமான், இரும்பு சம்மந்தமான ஜாமான்களையும் செய்வாங்களாம். கிசான், ஃபார்மர், ராஜ், கொத்தனார், படி, தச்சர், ஜுலாஹா, நெசவாலி, சோனார், பொற்கொள்ளர், லோஹார், கருமார். ஸோ ஆதி பேஷேவர் ஹை, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒர்க்மேன், வேலை செய்கிறவங்க. ஏ ஹமாரே ஜீவன்கோ சுக்மய பனாத்தே ஹை, இவங்க நம்மளுடைய வாழ்க்கையை சுகமாக வழி நடத்திட்டுருக்காங்களாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பேஷேவார் அப்படின்ற லெசன். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய சப்தார்த்தம் நம்ம பார்க்கலாம். பேஷேவர்னா தொழிலாளி அப்படின்னு அர்த்தம். சீஸ் அப்படின்னா பொருள், அனாஸ்னா தானியம், தர்காரினா காய்கறி, ஆதினா முதலியன, கேத்னா வயல், ஜோத்னானா உழுதல், பானி சிஞ்சனா நீர் பாய்ச்சுதல், ஃபசல்னா விளைச்சல், பீஜ் அப்படின்னா விதை, போனானா விதைக்கிறது, லாதனானா சுமையேற்றது, கரிதுனா வாங்கிறது, பைதாக்கர்னா பயிராக்கிறது, விளைவிக்கிறது, பயிராக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ராஜ்னா கொத்தனார், பனானா அமைக்கிறது, படைனா தச்சர், கார்பெண்டர்னு சொல்லுவோம். லக்கடி அப்படின்னா கட்டை, கிவாட்னா கதவு, மதது கர்னா உதவுதல், கிசான்னா விவசாயி, கப்பாஸ்னா பருத்தி, தாகானா நூல், ஜுலாகானா நெசவாளி, கருகானா தறி, புனானா நெய்யறது, கே அலாவானா தவிரவும், பர்த்தன்னா பாத்திரம், ஆபூஷனா நகை, சோனார்னா பொற்கொள்ளர், கங்கன்னா வளையல், ஜஞ்சீர்னா சங்கிலி, அங்கூட்டினா மோதிரம், சாந்தினா வெள்ளி, தாலினா தட்டு, லோஹார் லுஹார்னா கொள்ளர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் படிச்சிருக்கேன், பாருங்கள். அபியாஸ், இதுக்கான எக்ஸசைசஸ். அனாஜ் அப்படின்னா தானியம். பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கியே, அதாவது சொந்த மொழியில் அர்த்தத்தை எழுதணும். இங்கிலீஷ், ஹிந்தி இதெல்லாம், இங்கிலீஷ் தமிழில் இதெல்லாம் எழுதுங்க. அனாஜ்னா தானியம், ஆபூஷனா நகை, खरीदना வாங்குதல், पैदा करना பயிராக்குதல். விலோம் சப்த ஆப்போசிட்ஸ். गांव, गांवனா வில்லேஜ், ஷகர்னா அதுக்கான ஆப்போசிட் சிட்டி. பனானா ஆக்கிறது, பிகாட்டானா அழிக்கிறது, கரீதுனா வாங்கிறது, பேச்சுனா விற்கிறது, ஆனானா வா, ஜானானா போ, வருதல் போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனானா கொடுத்தல், லேனானா எடுத்தல், இல்லை எடு கொடு, சாரி கொடு எடு. தேனானா கொடுக்கறது, லேனானா எடுக்கிறது. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அடுத்து
சஹி யா கலத், அதாவது ரைட் ஆர் ராங். கிசான் கேத் ஜோத்தே ஹேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சஹி. அதாவது கிசான்னா வந்துட்டு கேத்து, ஜோத்தேனா ஃபார்மர் வந்து என்ன பண்ணுறாரு, வயலை உழுகிறார் அப்படின்னு அர்த்தம். வயல் உழுகிறார் அப்படின்னு அர்த்தம். மகான் பனனே வாலேக்கோ ஜுலாஹா கஹ்தே ஹேன். வீடு கட்டுறவங்கள நெசவாளின்னு சொல்லுவாங்களாம். தப்பு, கலத். ஸோ ஜுலாஹா கர்கோம் பர் கப்படா புன்தே ஹேன். ஸோ நெசவாளி தான் வந்துட்டு தறியால் வந்துட்டு துணியை நெய்கிறாங்க. சஹி, கரெக்டு. ஆபூஷன் பண்ணே வாலேக்கோ படி கஹ்தே ஹேன். நகை செய்கிறவங்கள தச்சர்னு சொல்கிறாங்க. தப்பு, கலத். நகை செய்கிறவங்கள என்னன்னு சொல்கிறாங்க, சோனார் அப்படின்னு சொல்லுவாங்க. லோஹார் லோஹேக்கே சாமான் பணத்தை ஹேன். கருமார் வந்துட்டு இரும்பு சம்மந்தமான சாமான்களை செய்கிறாங்க. கரெக்ட், சஹி. பிரஷ்னம் கா உத்தர் ஏக் வாக்கியமே லிக்கியே. கீழே வந்துட்டு கொஷின்ஸை கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ கிசான் கஹாं ரகத்தே ஹேன். ஃபார்மர் எங்கே வசிக்கிறார்? கிசான் காவ்மே ரகத்தே ஹேன். ஃபார்மர் गाँव வில்லேஜில் வசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். மக்கான் பண்ணனே வாலேக்கோ கியா கஹ்தே ஹேன். வீடு கட்டுறவங்கள என்னென்னு சொல்லுவாங்களாம்? மக்கான் பண்ணனே வாலேக்கோ ராஜ் கஹ்தே ஹேன். வீடு கட்டுறவங்கள கொத்தனார்னு சொல்கிறாங்க. படி ஹமாரே லியே கியா பனதே ஹேன். படை நம்மளுடைய இதில் நமக்காக என்ன பண்ணுறாரு? படைனா தச்சர் நமக்காக உபயோகி சீஸே பனதே ஹேன். உபயோகமான பொருட்களை செய்கிறாரு. ஜுலாஹா கியா புன்தா ஹை. ஜுலாஹா கப்படா புன்தா ஹை. நெசவாளி என்ன செய்கிறாரு? நெசவாளி துணி நெய்யறாரு. கோன் ஆபூஷன் பனாத்தே ஹேன். யார் வந்துட்டு நகையை செய்கிறாங்க? சுனார் ஆபூஷன் பனாத்தே ஹேன். சுனார்னா பொற்கொலர், ஆபூஷன் பனாத்தே ஹேன். இது சோனார்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம பிராத்மிக்னுடைய ப்ரோஸில் ஃபஸ்ட் லெசனை பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.